இந்த நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர், ரங்கநாதர், ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு உள்ளடக்கிய கமலாய குலத்து தெப்ப திருத்தேர் விழா என்பது 100 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றதாக வரலாற்று சான்றிதழ்கள் உள்ளன. மீண்டும் இந்த கமலாய திருக்குளத்தில் தெப்ப திருத்தேர் விழா நடைபெற வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய பக்தர்கள், பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்த கமலாய குளம் என்பது அருள்மிகு நாமகிரி தாயார் இறைவனை காண்பதற்காக இங்குதான் தவம் புரிந்தார் என்றும், இங்குதான் இறைவன் அவருக்கு காட்சி அளித்தார் என்றும் புராண காலத்து வரலாற்று ஏடுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவரிடத்திலும் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த கமலாய குளத்தில் தெப்ப தேர் விழா நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து அவர்களுடைய அனுமதியும் பெற்று இன்றைய தினம் இந்த மாதம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி அளவிலே ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கமலாய குளத்தில் தெப்ப தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. உபயதாரர்களை கொண்டு இந்த தெப்ப தேர் விழாவை இந்த பகுதியினுடைய இந்து சமய அறநிலைத்துறை, ஆஞ்சநேயர் சன்னதியினுடைய அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். இதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு புராண கால கோயில்கள், வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள், இவைகளில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று இடையிலே அது நடைபெறாமல் நிறுத்தப்பட்டிருந்தது. அதையெல்லாம் கண்டு ஆராய்ந்து அதற்கான வரலாற்று ஏடுகள் மற்றும் பக்தர்களுடைய அவர்களுடைய அந்த நினைவிலே இருக்கக்கூடிய தகவல்கள் இவையெல்லாம் வைத்துதான் இது ஒரு 100 ஆண்டு காலம் என்று நாம் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறோம். அவ்வாறு நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய நாமக்கல்லில் புகழ்பெற்ற நரசிம்மர் சன்னதி, ரங்கநாதர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதிக்கு உட்பட்ட இந்த கமலாய குளத்தில் மிகவும் சிறப்பாக இந்த தெப்ப தேர் திருவிழா நடைபெறும் என்பதை தெரிவித்தது. இப்பொழுது இந்த ஆண்டு துவக்கி இருக்கிறோம். இதற்கு கோயில் நிர்வாகம், அறங்காவலர்கள் மற்றும் கோயில் நிர்வாகம் வந்து பல்வேறு உபயதாரர்கள் முன்